Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம cream cheesecake எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு subscribe பண்ணலையா? இதோ இந்த வீடியோக்கு கீழ தெரியுற red color subscribe அப்படிங்கற பட்டனை press பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்க மொபைல்ல உங்க கையில கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். nutri choice biscuits சின்ன பாக்கெட் நான் 3 பாக்கெட் எடுத்துர்க்கேன். டோட்டலா வந்து எனக்கு ஒரு 30 பிஸ்கட்ஸ் இருக்கிற மாதிரி நான் எடுத்துர்க்கேன். இத வந்து ஒரு பெரிய பாலிதீன் கவர்ல இல்லனா ஜிப் லாக் கவர் இருக்குல்ல அதுல உள்ள போட்டுறலாம். போட்டுட்டு நல்லா ஜிப் லாக் பண்ணிட்டு ஒரு பூரி கட்டை வச்சு இந்த மாதிரி கிரஷ் பண்ணனும். மிக்ஸில போட்டு பவுடர் ஆக்கிட்டோம் அப்படினா அது வந்து நல்லா இருக்காது. நம்ம கிரஷ் பண்ணி ஒரு கிரம்பிள்ட் பீசஸா கிடைச்சாதான் நமக்கு இந்த கேக் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். கிரஷ் பண்ணோம் இல்லையா அந்த பிஸ்கட்ஸ் வந்து எனக்கு 2 கப் அளவு இருந்தது நான் வந்து பார்த்தப்ப. அது கூட 1/3 கப் அளவுக்கு மெல்டட் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் கடையில் வாங்கிட்டு மிதமான சூட்டில் நீங்கள் அதை உருக்கி இதில் ஆட் பண்ணிடணும். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ என்னுடைய பிஸ்கெட்டில் எல்லா இடத்துலையும் அந்த பட்டரை வந்து நான் மிக்ஸ் ஆகுற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எந்த கேக் மோல்டில் நம்ம இதை செய்யலாம்னு யோசிச்சிருக்கோமோ அந்த கேக் மோல்டு எடுத்து இதை அப்படியே நம்ம வந்து பாட்டம் லேயரா போட்டுடலாம். அப்படியே ஆட் பண்ணிட்டு ஒரு அடி கனமான பாத்திரத்தை வச்சு நீங்க இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் இது நல்லாவே ஈஸியா செட் ஆயிடும். இப்போ இதை ஃப்ரீசர்ல ஒரு 10 இருந்து 20 மினிட்ஸ் அளவுக்கு வச்சிடலாம். இந்த 20 மினிட்ஸ் ஃப்ரீசர்ல செட் ஆகிற இந்த டைம்ல நம்ம வந்து விப்பிங் கிரீம் இருக்கும் இல்லையா அதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். விப்பிங் கிரீம் வந்து ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா அதை பீட் பண்ணணும். இப்போ க்ரீம் சீஸ் வந்து நான் ஒரு 175 கிராம்ஸ் இருக்கிற க்ரீம் சீஸ் தான் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம அதே பவுலில் போட்டு அடிச்சுக்கலாம். இதுவும் ஒரு 4 5 மினிட்ஸ் வரைக்கும் அடிச்சுக்கலாம். நான் அந்த பவுலில் கொஞ்சமாக விப்பிங் கிரீம் வச்சு அடிச்சுக்கிட்டேன். இப்போ க்ரீம் சீஸ் நல்லாவே அடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அடிச்சு எடுத்து வச்சோம் இல்லையா அந்த விப்பிங் க்ரீமை இதில் ஆட் பண்ணிடுங்க. நம்ம வந்து க்ரீம் சீஸில் வந்து சுகர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சுகர் வேணும்னு நினைக்கிறவங்க இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜெலட்டின் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் அதை நான் நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இந்த நம்ம விப்பிங் க்ரீம் சீஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பவுலில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது வந்து நம்ம ஃப்ரீசர்ல வச்சிருக்கோம் இல்லையா அந்த கேக் மோல்டில் இருக்க அந்த பிஸ்கெட்ஸோட அதுக்கு மேல் லேயரா இதை நான் போட போறேன். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பிஸ்கெட் அந்த கிரம்பிள்டு பிஸ்கெட் பீசஸ் போட்டிருக்கோம். இப்போ அதுக்கு மேலே செகண்ட் லேயரா நம்ம இந்த க்ரீம் சீஸையும் விப்பிங் க்ரீமையும் மிக்ஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ தேர்ட் லேயரா அதே க்ரீம் சீஸ் அண்ட் விப்பிங் க்ரீம் இருக்கிற ஒரு 2 drops பிங்க் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே செட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம வந்து 6 to 8 hours வந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கோம். இப்போ திரும்பவும் இந்த லேயரும் ஈவனாக அப்ளை பண்ணிட்டு 6 இருந்து 8 hours வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்.
அதுக்கு மேல டாப் லேயரா நான் வந்து ஜெலட்டின் போட போறேன். அந்த ஜெலட்டின் கூட ஸ்ட்ராபெரி ஜெல்லி மிக்ஸ் பேக்கெட் பேக்கர்ஸோடது அதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து 1/2 லிட்டர் தண்ணி வந்து அவங்க மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கடைங்கள்ல நமக்கு ரெடி மிக்ஸா கிடைக்கும் ஜெல்லி பேக்கெட்ஸ். அதை வாங்கி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு 2 நிமிஷம் சூடாறுனதுக்கு அப்புறம் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஸ்ட்ராபெரி வந்து டெக்கரேஷனுக்காக நான் ஹாஃபா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம செட் பண்ணி வச்சது எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஸ்ட்ராபெரி வந்து டெக்கரேஷனுக்காக வைக்கிறோம். இது ஆப்ஷனல் தான். அதுக்கு மேலே நம்ம செட் பண்ணி வச்சு அந்த ஜெல்லியை கூட ஊற்றி ஒரு 2 to 3 hours நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை பொறுமையாக நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, டிமோல்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான இந்த க்ரீம் சீஸ் கேக் ரெடி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி என் கூட கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நம்ம நார்மலாக கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இதோட காஸ்ட் வந்து நமக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்யும்போது. Thank you for watching.